உபரத்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவரத்னம் அப்படிங்கிறதும் நிறைய வந்து பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய மினரல்ஸ்லேருந்து ஒரு ஃபார்மேஷன் அதுதான். உபரத்னமும் அதே தான். நவரத்னம் அப்படிங்கிறது வந்து சிலதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அது வந்து அதிகமாக கிடைக்காது. அதே போல தான் நிறைய உபரத்னம் பூமிக்கு கீழேந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸோடைய காம்பினேஷன்ஸ். ஆனால் இது வந்து பூமியோடைய கொஞ்சம் மேற்பரப்புலேயே கிடைக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு செகண்ட் லேயர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் சில இதெல்லாம் போகப்போ கிட்டத்தட்ட டைமண்ட் இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆழத்தில் கூட இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. ஆனால் எல்லாமே அந்த ரத்னம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லாமே பூமிக்கு கீழேந்து கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வகை ரத்னங்கள். எப்படி நவரத்னத்தில் பார்த்தீங்கன்னா முத்து பவளம்லாம் நீர்நிலைகளில் கிடைக்கிறதோ, இது போல் சில உபரத்னங்களும் நீர்நிலைகள்லையும் பழைய காலத்தில் அந்த ஷெல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபாசில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய படிகங்கள் அதுலேருந்து கிடைக்கக்கூடியது. இது போல் எல்லாமே நம்மளுடைய இயற்கையின் கொடைகள். அதனால உபரத்னம் அப்படிங்கிறது ஒரு டேர்ம். நிறைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து தூய தமிழ் வார்த்தை அப்படின்னா அது உபரத்னம் அப்படின்னு சொல்றது.